என் அன்பு வணக்கம். இந்த ரெசிபி மட்டும் இல்லை, நான் எந்த ரெசிபி பண்ணினாலும் அதில் நான் மிளகு சேர்ப்பேன். இது என்ன ரொம்ப புதுசாக இருக்கே, எந்த ரெசிபி பண்ணாலும் ஒரு மிளகு சேர்ப்பாராமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, வெல்கம் டு SivaRaman Kitchen ஃப்ரம் பாட்டம் மை ஹார்ட். நான் உங்களை எல்லோரும் வெல்கம் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வயமேடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். மிளகோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் எவ்வளவு அற்புதமானது அபாரமானதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சரி, இன்னும் மிளகு போட போகிறேன்னு சொன்னல எல்லா டிஷ்லேயும். இன்றைக்கி என்ன டிஷ்ஷில் போட போகிற மிளகை பண்ண போகிறது பூண்டு தோசை. ஒரு எம்மியாக ஒரு வேறு லெவலில் செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதுக்கான விஷயம் எல்லாமே தோசைக்கல்லையே பண்ணி அதே தோசைக்கல்லில் நம்ம தோசையை ஊற்றி இந்த தோசையை பண்ண போகிறோம். லோகோ மியூசிக் அப்புறம் பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 25லேருந்து 30 பூண்டு பல்லை நான் போட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேன். உங்கள் வீட்டு கடாயில் செய்கிறதோட நீங்கள் தோசைக்கல்லில் இந்த சட்னி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் வெட்டி வச்சுருந்த 1/4 வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அதோட 1/4 தக்காளியும் வெட்டி வச்சதை சேர்த்துக்கிறேன். அதோட தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். 6 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுறது எதுக்குன்னா, அந்த ஸ்டீம்லேயே வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். நீங்கள் காரம் ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மிளகா கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு 6லேருந்து 7 மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை போட்டு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம். மிக்சியில் இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். தோசையை ஊற்றிட்டு இந்த மாதிரி தோசை திருப்பியால் இப்படியே தோசையை நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டு சட்னியை இதுக்கு மேலே போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம தோசையை எடுத்துடலாம். சூப்பராக இருந்துச்சுல. இப்போ தான் நானும் சாப்பிட்டு வரேன். பூண்டோட மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் கொடுத்து பாருங்கள். உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை என்ன நைட்டு டின்னராக கூட இருக்கட்டும், ஒரு மறக்க முடியாத குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரசித்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு வீடியோ. இது பிடிச்சிருக்குல்ல? அப்புறம் எதுக்கு யோசிக்கிறீங்க? லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.